ஒரு வழியா வந்து தமிழ்நாட்டுடைய புரட்சியாளர் செங்கோட்டையன் அவர்கள் தற்கொலை வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். இணைத்துக் கொண்ட நேத்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள திமுக சேர போறாரு, அண்ணா அறிவாலயத்தையே வட்டமிடுறாரு கழுகு போல, அப்படி இப்படிலாம் பேசினானுங்க. கொண்டு போய் இந்த பத்திரிகையாளர்லாம் மைக்க ஒரு வாயிலே விட்டுருவானுங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு பின்னாடியே பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா சேர்ந்துட்டாரு. இதுல என்ன இப்ப நிறைய தற்கொலை எல்லாம் பேசுது. இதனாலதான் உங்களை தற்கொலைங்கிறாங்க. ஏன்னா வந்து செங்கோட்டையன் அவர்கள் மிகப்பெரிய ஆளு, மிகப்பெரிய புரட்சியாளர். அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி இது பண்ண போறாரு. எம்ஜிஆரோட தளபதி எம்ஜிஆர் போலவே செயல்படுகிறார். தமிழ்நாட்டிலே ஒரு புரட்சி பண்ண போறாரு 234 தொகுதியிலேங்கிறாங்க. 234 தொகுதியில வந்து புரட்சி பண்ற புரட்சியாளராக இருந்தா அவர் ஏன் விஜய் கட்சியில போய் சேர போறாரு? தனி கட்சியே ஆரம்பிச்சிடலாமே. எங்கேயும் ஒன்றும் கிடைக்காது, நம்மளை எங்கேயுமே சேர்த்துக்க மாட்டாங்க, நம்ம வந்து ஃபீஸ் போன பல்பு, நம்மளை வந்து சொந்த கட்சியிலேருந்து வெட்டி விட்டாங்க, இதுக்கு மேல இங்க போயிட்டு இருந்தாதான் மரியாதை அப்படின்னு நினைச்சிட்டு தற்கொலைகளோட தற்கொலையா இணைஞ்சிட்டாரு. இதுல ஆனா பிளஸ் வந்து விஜய்க்கு தான். ஆனா வந்து விஜய் வந்து செங்கோட்டையனை பயன்படுத்தி கொள்வாரா இல்ல தற்கொலையா அவரையும் மாத்துவாரா அப்படிங்கிறத கேள்விக்குறியா இருக்கு. இதுல இப்ப செங்கோட்டையனோட கஷ்டகாலம் என்னன்னா, நடிகர் திலகம் எம்ஜிஆர் என்று போற்றப்பட்டாரு. அவரால் வந்து அந்த வாயால சொன்னாரு. அதே போல புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு சொல்றாரு. அந்த வாயால வந்து தற்குறி திலகம் விஜய் அப்படின்னு சொல்லுவாரா இல்ல வந்து பிரணநாயகன் விஜய் மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்லுவாரா அப்படிங்கிறதா கேள்விக்குறியா இருக்கு. எல்லாம் கஷ்டகாலம் அவருக்கு, பாவம்.